தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்துகின்ற கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டிற்கு உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடியிருக்கிற எங்களின் உயிருக்கினிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், மாநாட்டினை தலைமையேற்று நடத்துகிற தமிழ் தேச அரசியலினுடைய பேராசான், தமிழ் தேச பேர் இயக்கத்தினுடைய தலைவர் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்களுக்கும், தமிழ் தேச பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களுக்கும், நம்முடைய அன்பு அம்மா லட்சுமி அவர்களுக்கும், இந்த மாநாட்டிற்காக அரும்பாடாற்றி உழைத்த என் உயிருக்கினிய உறவுகள், தமிழ் தேச பேர் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இன்று நம்முடைய தத்துவத்தினுடைய தலைமகனாக இருக்கிற, தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளின் தடமாகவும் வழிகாட்டியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தன்னுடைய அளப்பரிய அறிவாற்றலாலும் அனுபவ அறிவாலும் தர்க்கத்திறனாலும் தமிழின பகைவர்களையும் துரோகிகளையும் களத்திலே களங்கடித்து கொண்டிருக்கிற பெருமகனார் ஐயா பி மணியரசன் அவருடைய பிறந்த நாள் இன்று. என்னிடத்தில் அருகில் வந்து பிறந்த நாளை பற்றி எதுவும் பேசக்கூடாது என்று, கூட்டரசு கோட்பாட்டைத்தான் பேச வேண்டும் என்று அன்பாக வேண்டினார்கள். பிறந்த நாளை பற்றி பேசுவதே கூட்டரசு கோட்பாடு தான். நமது முன்னவர்கள் இங்கே இருக்கிறவர்களையும் சேர்த்துத்தான் கூச்சப்பட்டு விலகி போனதுனால்தான் அவன் ஓராண்டுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறான். நம்மளும் ஓரமாக நின்று திண்டாடுகிறோம். இதுதான் பிரச்சனையே. இங்கே கோடிக்கணக்கான கொள்கை பிள்ளைகளை பெற்ற பெருமக்கள் நம்முடைய அப்பா மணியரசன் அவர்களும் அம்மா லட்சுமி அவர்களும். இங்கே கூடியிருக்கிறவர்கள் மட்டும்தான், முன்னால் அமர்ந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய உறவுகள், அவருடைய கொள்கை பிள்ளைகள் என்றில்லை. உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் தேசிய மக்கள். மணியரசன் என்ன சொல்லுகிறார், கி வெங்கட்ராமன் என்ன பேசுகிறார், அந்த மேடையில் கவிபாஸ்கர் என்ன கவிதை படிக்கிறான், சீமான் என்ன பேசப் போகிறான், இதை முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவர்கள் அல்ல, உலகம் முழுமைக்கும் வாழ்கிற தமிழின மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கவனித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா தமிழீழ மண்ணில்தான் விழிப்புற்றது என்று நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். காரணம், நாம் அடிமையாக இருக்கிறோம், நாம் விடுதலைக்காக போராட வேண்டும் என்கிற விழிப்புணர்வு அந்த நிலத்திலே வந்தது. அதனால் அப்படி அவர் குறிப்பிட்டார். ஆனால் இன்று தமிழர் பெருநிலத்தில், தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய மக்களின், குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகளின் ஆன்மா விழிப்புற்றிருக்கிறது. தமிழ் தேசிய இனம் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய முன்னவர்களின் தளராத உழைப்பு. அவர்கள் வீசிய விதைகளில் முளைத்தவர்கள்தான் இன்று வரை தத்துவ தடுமாற்றம் இல்லை. தமிழ் தேசியம் என்றால் என்ன? என்னை விடுங்க, எங்கள் அப்பா விடுங்க, பொதுச் செயலாளர் விடுங்க, முன்னாடி இருக்கிற சின்ன பிள்ளைகளை விடு, யாவனை விடுங்க. ஆனால் தடுமாற்றம் இல்லாது தமிழ் தேசியம் என்றால் இதுதான் என்று பேசுகிற ஆற்றல், தமிழ் தேசியம் என்றால் விளக்கி சொல்கிற திறன் நமது பிள்ளைகளுக்கு உண்டு. ஆனால் இன்று வரை திராவிடம் என்றால் என்ன? இப்போது புது விளக்கம். ஆரூர் என்றால் அதை திருவாரூர் என்று மரியாதையை அழைக்கிறோம். வையாறு ஐயாறு என்பதை திருவையாறு என்று அழைக்கிறோம். அது மாதிரி ஒரு இடம் திரு இடம். ஏடா கடைசியா அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஊருக்கு வந்துட்டாங்க. விளக்கம் கொடுமை நிறைந்த
என் அன்பு உறவுகள் அமர்ந்திருக்கிற அந்த அவையில் நம் எல்லோருடைய அன்பையும் உலகத்தமிழ் பேரினத்தினுடைய அன்பையும் இணைத்து நம்முடைய அப்பா மணியரசன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பல ஆண்டுகள் வாழ்ந்து நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கருத்தியல் பாலூட்டி தமிழ் தேசிய அரசியலை இன்னும் வலிமைப்படுத்தி வளர்த்து வார்த்து எடுக்க வேண்டும். அந்த கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். இங்கே கருத்தரங்கில் பேசியவர்களும் சரி, பிறகு பேசிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசிய கருத்திலும் சரி, இன்றைக்கு கூட்டரசு கோட்பாடு என்பதை ஏனதன் அவசியம் என்பதை தெளிவாக விளக்கி பேசினார். பிறகு இறுதி பேருரையாக நம்முடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் பேச இருக்கிறார். எல்லாவற்றையும் தெளிவாக நம்முடைய பொதுச் செயலாளர்கள் விளக்கி பேசிவிட்டார்கள். ஆனால் சில செய்திகளை நாம் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். மாநில சுயாட்சி, நாம் தன்னாட்சி என்கிறோம் தமிழிலே, அவர்கள் சுயாட்சி என்கிறார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் திராவிடர்கள். அதை நம்முடைய அப்பா அண்மையிலே பேசிய பேச்சிலே கேட்டிருப்பீர்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மத்தியிலே கூட்டணி ஆட்சி, மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முழக்கம் மத்தியிலே கூட்டணி ஆட்சி மாநிலத்திலே குடும்ப ஆட்சி என்று மாறிவிட்டது. இவர்கள் மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றிய பெருமக்கள். மாநில சுயாட்சி சுயாட்சி என்று பேசிக்கொண்டே மாநிலத்தின் எல்லா உரிமையும் பறிகொடுத்தவர்கள். இன்று மாநில சுயாட்சி நாயகன் பாராட்டு விழா. நாம் கூட்டாட்சி கோட்பாடு மாநாடு ரெண்டுக்கு இருக்கிற முரண்பாடை பாருங்க. மாநில சுயாட்சி எப்போ கேட்குறா? நேற்று கட்சி ஆரம்பித்து நேற்று ஆட்சிக்கு வந்திருக்கியா? இந்திய பெருநிலத்திலேயே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அமைச்சரவையிலே இருந்த ஒரே கட்சி திமுக தான். நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏற்ற பொழுதே செத்து போச்சு மாநில சுயாட்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே வரி, முடிந்தது. ஒரே நாடு என்ற போதே, அதை ஏற்றுக்கொண்ட போதே இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் செத்து போச்சு, மாநில தன்னாட்சியும் செத்து போச்சு. இதில் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பது போல இன்று திமுக நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் அவர் 77வது வயதிலே அவருடைய பிறந்த நாள் விழாவிலே ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியது இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை கழக பொதுக்குழுவை கூட்டி நாம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதே பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே பேசி அதை தேர்தல் செலவு, நாட்டிலே தேர்தல் செலவை குறைப்பதற்காக நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் என்று இருக்குது. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாய், இது நார வாய்ங்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் இவர்கள் தான். அவன் அதை பிடிச்சுக்கிட்டான். நீ தானையா ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சிருக்க அப்படி. எல்லாவற்றிலும் ஒரே நாடை ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டு விட்டு தமிழ்நாட்டிற்கு வரும்போது மாநில சுயாட்சியை பேசுவது. ஒற்றை உரிமை சொல்லுங்கள். கூடியிருக்கிற என் இனமான மிக்க சொந்தங்களே, ஒற்றை உரிமை தமிழர்களுக்கு ஏதாவது இந்த நாடு இந்த ஆட்சியாளர்கள் பெற்றுக் கொடுத்த ஒற்றை உரிமை வரி. என் தம்பி அருணபாரதி சொன்னது போல வரி இல்லை, மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். தமிழ் எழுத படிக்கிற உரிமை. இத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது தமிழில் அரசாணை வெளியிடப்படும் என்கிறது. காரணம் இந்த கூட்டத்துக்கு பயந்துதான். அப்ப இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? பாரதிதாசன் என்று ஒரு கவிஞன், நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன், போன வாரம் தான் பிறந்து அவருக்கு கனக சுப்புரத்தினம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால் இப்போது பிறந்த நாள் விழாவிற்கு 1 வாரம் கொண்டாட்டம். 1 வாரம் தமிழ் வாரம். காரணம் யார்? தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான்.
எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. ஒரு சிறிய கூட்டம் சொல்கிறது, பெரிய கூட்டம் சொல்கிறது என்று புறக்கணித்து விட முடியாது. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நாளைக்கு நாடே சொல்லும். ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்த எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. உடன் பிறந்தார்களே, ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி. அப்படி பார்த்தால் இங்கே பல ஆயிரம் தீக்குச்சிகள் இருக்கிறது. பத்த வைத்து விட்டால் பற்றி எரியும் இந்த புரட்சி தீ. ஒரு ஓரத்தில் பேசுகின்ற இங்கே படித்தார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பல்வேறு தேசிய இனங்களினுடைய வாழ்த்து கடிதத்தை. அவர்கள் எல்லாம் தேசிய இனங்களின் மாநாடு நடத்துகிற போது நானும் நம்முடைய ஐயா பொதுச் செயலாளரும் டெல்லியிலே போய் பங்கேற்றோம். சீக்கியர்கள் நடத்துகிற தேசிய இனங்களின் மாநாட்டிலாம் நான் போய் பங்கேற்றிருக்கிறேன். தேசிய இனங்களின் ஓர்மைக்கு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த கோட்டரசு கோட்பாட்டிலே அவர்களுக்கெல்லாம் முழுக்க முழுக்க உடன்பாடு உண்டு. இந்தியாவின் ஒற்றுமை என்பது வெள்ளைக்காரரின் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்ட ஒன்று என்கிறான் மார்க்ஸ். ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அரசியல் அமைப்பு அதற்கு முன்பு அண்ணல் அம்பேத்கரே சொல்றார், இதற்கு முன்பு இது இருந்ததில்லை, உருவாக்கப்படுகிறது. ஆனால் அங்கே மாநிலங்களின் உரிமை என்பது இல்லை, அங்கே இல்லை. ஸ்டேட்ஸ் என்று இருக்க இடத்துல யூனியன், அது ஐயா பொதுச் செயலாளர் தெளிவாக விளக்கி பேசினார். இணைத்து எல்லாத்தையும் ஒன்றாக்கி, ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்ன மாதிரி வெள்ளைக்காரன் பெற்று பேர் வச்சான், இந்த நாட்டை பெற்று ஒரு பேர் வச்சு விட்டான் இந்தியான்னு. இங்கே இருக்கிறவன் அப்பே முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கான், நான் தான் அப்பே அப்படின்ட்டு. இந்த திராவிடர்கள் எதுனாலும் நாங்கள் தான், எது சொல்லுங்களேன் நாங்கள் தான். பக்கத்து விட்டு எருமாடு கண்ணுக்குட்டி போட்டாலும் அதுக்கு நாங்கள் தான் காரணம் வந்துடுவான். இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டம் எது வேணாலும் சொல்லு, எதை வேணாலும் சொல்லு, எல்லாவற்றையும் நம்முடைய வாக்கை வாங்கி நம்முடைய வாக்கையாளை வலிமை பெற்று அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இன மக்கள் இந்த நிலத்தின் இந்த நாட்டின் அதிகாரத்தை முழுக்க பறிகொடுத்தவர்கள், உரிமையை பறிகொடுத்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். கல்வி உரிமை பறிபோனது. கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது மாநில உரிமை, அதை பறிகொடுத்த பெருமக்கள் இவர்கள்தான். மருத்துவம் எல்லோருக்கும் தேவை, ஒரு மகத்தான சேவை மருத்துவம், அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அதை செய்யாமல் அதையும் வியாபார பண்டமாக மாற்றியவர்கள் இந்த பெருமக்கள் தான். எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விட்டார்கள். கச்சத்தீவு அது இந்திய பெருநிலமா, இந்திய நிலத்தின் உடைமையா? இல்லை, நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டதா? கொடுக்கலாமா வேணாமா? என்ன காரணத்துக்காக கொடுக்கிறீர்கள்? ஏன் கொடுக்க வேண்டும்? எதையும் இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று பாகிஸ்தானுக்கோ அல்லது சீனா பக்கமோ போய்விடக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு, ஒரு லஞ்சம் தான்றோண்டித்தனமாக எடுத்து கொடுக்கப்பட்டது. அன்று கொடுக்கும்போது முதலமைச்சர் அந்த பெருமகன் யார்? இவர்தான். அதை எதிர்த்து தர்க்கம் பண்ணியது, பேசியது, வாதிட்டது யார்? ஒருவரும் இல்லை. நம்முடைய தாத்தா மூக்கையா தேவரை தவிர அந்த பாராளுமன்றத்தில் ஒருவனும் எதிர்த்து பேசவில்லை. எடுத்துக்கொண்டு போகும்போது ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற அற்ப பதவிக்காக அஞ்சி இருந்ததனால் இன்று நம்முடைய நிலம் பறிபோனது. ஆனால் இன்று வரை அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்தோம். நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2016 தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது என்று உடன் பிறந்தார்களே, கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம். அந்த தீவிரத்தை சேர்த்து விட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் அது இல்லை. என போராடி ஓய்ந்து விட்டார், சோர்ந்து விட்டார். இவர்களால் அதை செய்ய முடியாது. தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அவர்கள் பதில் மனு, இதுதான் ரெண்டு கட்சியும் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான்.
கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. தான் கோட்பாடு. சட்டசபையில் தீர்மானம். தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின் தன் நிலத்தின் உரிமையை மீட்க, தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, தனியா விடு. பார் பிரிவினைவாதி, பார் தீவினவாதி பேசுவான். மறுபடி பதில், என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி. என் நிலத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்ற கேள்வியை எழுப்ப இங்கே அவனுக்கும் துப்பு. 450 டிஎம்சிக்கு மேல காவிரியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற்றுக்கொண்ட நிலம் நம்முடையது. அந்த தண்ணீர் அதற்கு மேலே நதிநீர் உரிமை வேண்டும் என்று வழக்கை போட்ட பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள். அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி, இந்த கட்சிகள் எல்லாம் உடன் பிறந்தார்களே, ஒரு இணை கட்சி, துணை கட்சி. பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பக்தவச்சலம் இவர்களோடு காங்கிரஸ் ஆள்கிற உயரத்திலிருந்து வீழ்ந்து விட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு, காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு, கூட்டணி வைத்துக்கொண்டு சில பல சீட்டுகளை பெறுகிற இடத்திற்கு துணை கட்சி இணை கட்சிகளாக தள்ளப்பட்ட பிறகு, கர்நாடகாவில் அது ஆள்கிற உயரத்தில் இருக்கிறது, கேரளாவில் அது ஆள்கிற உயரத்தில் இருக்கிறது. அப்போது தமிழர்களின் உயிர் பிரச்சனை ஆகிற நதிநீர் பிரச்சனை, உயிராகாராம இருக்கிற நீர் பிரச்சனை, காவிரி என்ற போது அது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ கர்நாடகத்தின் பக்கம் நிற்கும். காரணம், அங்கே ஆள்கிற உயரத்தில் இருக்கிற காங்கிரஸ் அதை இழக்க தயாராக இல்லை. அங்கே ஆள்கிற உயரத்தில் இருக்க பாரதிய ஜனதா அதை இழக்க தயாராக இல்லை. முல்லை பெரியாற்று நதி உரிமை காங்கிரஸோ இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டோ அல்லது பாரதிய ஜனதாவோ முல்லை பெரியாற்றில் தமிழர்களுக்கான நதிநீர் உரிமை என்று பேச தயாராக இல்லை. காரணம், அங்கே ஆள்கிற உயரத்திலே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கிறது. ஒன்று ஆளும் கட்சி, எதிர்கட்சி. அந்த நிலையை இழக்க தயாராக இல்லை. அதனால் இங்கே பேச மாட்டார்கள். இங்கே மானமும் இன உணர்வும் செத்து போன தமிழன் தன் உரிமையை தர மறுக்கிற கட்சிகளுக்கு, பெற்றுத்தர மறுக்கிற கட்சிகளுக்கு தன் வாக்கதற்கு என்ற கேள்வியை கேட்க மறந்ததால் தன் உரிமையை இழந்து நிற்கிறான். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, காங்கிரஸ் கர்நாடகாவை ஆள்கிறது. சீதாராமையா முதலமைச்சர், சிவகுமார் துணை முதலமைச்சர். அந்த கட்சியின் வெற்றிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சென்று வாக்கு கேட்கவில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தமிழ் பேரின மக்களை, கர்நாடகாவில் வாழ்கிற தமிழின மக்களை கேட்டுக்கொண்டார். அவன் வென்று வந்தால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான், தெரியும். மேகதாட்டிலே அணை கட்டுவான், கட்டுவதற்கு திட்டம் தீட்டுவான், அதுவும் தெரியும். பிறகு எதற்காக அவனை போய் நீங்கள் ஆதரித்தீர்கள்? ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்றால் உனக்கு ஒரு ஓட்டுமில்லை, உன்னோடு தேர்தல் கூட்டுமில்லை என்ற முடிவை எடுக்க துணிவில்லாதவனுக்கிட்டே அதிகாரத்தை கொடுத்தது நாம் தான். எங்கே இருக்கு தன்னாட்சி, எங்கே இருக்கு கூட்டாட்சி? இந்தியன் என்ற பற்று வர வேண்டும், இந்தியன் என்ற உணர்வு வர வேண்டும். ஆனால் எப்படி வரும்? எப்படி வரும்? அறிவார்ந்த எனது என சொந்தங்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, காவிரியில் தண்ணீர் தமிழர்களுக்கு தர வேண்டும் என்பது நம்முடைய நிலத்தின் எல்லா வளங்களையும் பொதுமையாக்கி விட்டார்கள். நரிமணம் பெட்ரோல், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, இங்கே இருக்கிற மீத்தேனை எடுக்கிறார்கள். எல்லாரும் தான் எடுத்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அணு உலையில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் எல்லாரும் தான் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவர்க்கே என்று இருந்து விடுகிறார்கள். அதை போல தமிழ் தேயர்கள் நாங்களும் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நின்றால் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் என்னாகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். காவிரியில் தண்ணி கேட்கிற போதெல்லாம் கன்னடன் குறிப்பாக தேடி தேடி தமிழர் வீடுகளை அடிக்கிறான், கடைகளை உடைக்கிறான், நிலங்களை தீ வச்சு கொளுத்துகிறான்.
சொந்த நாடு என்று வைத்துக் கொண்டால் அங்கிருந்து நடந்தே மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு என் மக்கள் அகதிகளாக தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். கால்நடையாக நடந்து வருகிறார்கள். ஒரு வாக்கு செலுத்துகிற போது பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற நாடும் அதிகாரமும், உரிமைக்காக போராடுகிற ஒரு இன மக்களின், இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமையை பாதுகாக்க ஒரு துணை ராணுவ படையை நிறுத்தி அவர்களை பாதுகாக்க முடியாதா? ஏன் பாதுகாக்கவில்லை? அடித்து விரட்டுகிறார்கள். காவிரியில் தண்ணி என்று கேட்கிற போது, அதை தர மறுக்கிற கர்நாடகன் தர மறுக்கிற போது, தமிழர்களுக்கான நதிநீரை கொடு என்று இந்திய ஆட்சி அதிகாரம் சொல்ல மறுக்கிற போது, அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. என் உடன் பிறந்தானே. இதுதான் இந்திய கடலுக்குள்ளே 840 மீனவர்கள் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பல வலைகள் கிரித்தெறியப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் இன்றும் சிறைபிடிக்கப்பட்டு சிறையிலே கிடக்கிறார்கள். ஒரு கேள்விதான், இந்த கடலுக்குள் எனக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கிறதா இல்லையா? செத்து விழுந்த மீனவன், சிறைபிடிக்கப்பட்ட மீனவனை இதுவரை இந்திய மீனவன் சுடப்பட்டான், இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் என்று ஒரு நாடும் ஏடும் பதிவு செய்தது உண்டா? பிற மாநிலங்களின் சட்டசபையிலே அது இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே விவாதம் நடத்தியது உண்டா? இந்திய மீனவன் என்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டது உண்டா? இல்லை. தமிழ் மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான், தமிழ் மீனவன் சுடப்பட்டான் என்று சொல்கிற போதே இந்தியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. அதான கேள்வி. ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன உரிமை நமக்கு இருக்கிறது? தமிழில் வழக்காடுகிற உரிமை, நம் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை. உலகம் முழுமைக்கும் செல்லுகிற எல்லோரும், இந்திய நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கூட உலகின் முதல் மொழி, மூத்த மொழி தமிழ், எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார். உலக நாடுகளில் எல்லா மக்களும் தமிழை கற்க ஆர்வத்தோடு முன் வருகிறார்கள் என்றும் பதிவு செய்கிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்றும் பதிவு செய்கிறார். எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது போல, நேற்று வந்தது இந்தியா, நான் இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக குடிமகன். அண்ணல் அம்பேத்கரே சொல்கிறார், இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்கிறார். இமயவரை பரவி வாழ்ந்தனர். இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்செறன் என்றால் ஊரா நாட்டில் போய் நட்டு வைத்திருக்க முடியாது. பகிருளை ஆற்றனன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுதென்றால் சும்மா கற்பனையில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போகல. அவ்வளவு தூரம் இருந்த தமிழ் பேரினம் காலடியில் இன்று குறுகி கிடக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து தமிழில் வழக்காடுகிற உரிமை பீகாரிலே, குஜராத்திலே, ராஜஸ்தானிலே போல எங்கள் தாய்மொழியிலே வழக்காட, என் அப்பனுக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஆங்கிலத்திலே வழக்காட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? அந்த உரிமையை பெறுவதற்கு உண்ணாவிரதம் இருந்தார்கள். உயிர் போகிற வரை உண்ணாவிரதம் என்று வழக்கறிஞர்கள் இருந்தார்கள். அன்றைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள். உடனே சட்டசபையில் ஒரு சட்டம் இயற்றினர், தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று. அதை முன்னகர்த்தினர். குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து, ஒற்றை மகனின் கையெழுத்திற்காக ஒரு தேசியனத்தின் உரிமை இன்று வரை உறங்கி கிடக்கிறது. மாநில சுயாட்சிக்காக போராடுகிற பெருமக்கள் 2 குடியரசுத் தலைவர்களை இவர்களே தேர்வு செய்தார்கள். ஒன்று பிரணாப் முகர்ஜி, அதற்கு முன்பு பிரதிபா பாட்டீல், 2 பேரை. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அழுத்தத்தின் இந்த தமிழிலே வழக்காடுகிற உரிமைக்கு ஒரு கையெழுத்திடுங்கள் என்று சொல்லி வாங்க முடியாதா? ஏன்? நோக்கம் இல்லை. இதுவரை அது நடக்கல. எல்லாமே ஒரு தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை கேட்குது. சிபிஐ விசாரணை. ஆனால் மாநில உரிமை பேசுது.
மாநில சுயாட்சி பேசுது. தன்னுடைய காவல்துறை என்ன, உனக்கு கீழே இருக்க சிபிசிஐடி உளவுத்துறை போலீஸ் எல்லாம் என்ன? அது இருக்கிற போது நீயே சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் என்ன? இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு எடு. சரியான சமூக நீதி என்பது என்ன? சரியான சமூக நீதி என்ன? என்னுடன் பிறந்தார்களே, 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாட்டை அனுப்பாதே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதே. இது நீதி அல்ல, அநீதி. இது சரியான பங்கீடோ பகிர்வோ அல்ல. அப்ப குடிவாரி கணக்கெடுத்த அந்த குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சாதியை ஏற்றதாழ்வற்ற சமநிலை சமூகம் படைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்துரு. எண்ணீர், எல்லாரையும் எண்ணீர். ஏன் செய்யல? அடி கொண்டு யார் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. மாநில சுயாட்சி பேசிய பெருமக்கள் மத்திய அரசான் எடுக்க வேண்டும். பீகார் எப்படி எடுத்தான்? தெலுங்கானாவில் எப்படி எடுத்தான்? எல்லாவற்றையும் அவன் நேரெதிர் கோட்பாடு கொண்டவன். சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் நேர் எதிர் கொள்கை கொண்டவன் காங்கிரஸ், பிஜேபி. அவனிடத்தில் சாட்டிவிட்டு தப்பிப்பது. இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலை, தேர்தல் நேரத்திலே வாக்கு சேகரிக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்கு செலுத்துங்கள். வாக்கு செலுத்திய பிறகு இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு நாங்கள் தான். எப்படி பாதுகாப்பு? சிறைக்குள்ளே வைத்து 35 ஆண்டுகளாக பாதுகாப்பது, அதான் பாதுகாப்பு. வந்த பிறகு இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலை என்று எழுதி ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பினால் அவர் கையெழுத்திட மாட்டார். அது தெரியும். காரணம், அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர். எப்படி இது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை கையெழுத்திடுவார்? தெரிஞ்சே நகர்த்துவது. அவர் கையெழுத்திடல, நான் என்ன செய்யறது? அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்? ஆளுநர் கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன், அப்படிதானே சொல்லியிருக்கணும். இப்ப நான் முதலமைச்சர், ஆளுநர் கையெழுத்துக்கு காத்திருப்பேன் நினைக்கிறேன். ஒரு அதிகாலை ஒரு ஃபைன் மார்னிங் கதவை திறந்து வெளில வாடா, வீட்டுக்கு வரலாம், வீட்டுக்கு வா. ஆளுநர் உன் கையெழுத்ததுக்கு ஒன்று கையெழுத்து போடணும்னு அரிப்பு இருந்தால் ஓரம் உட்காந்து எழுதி பழகிக்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம், 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஒற்றை மகனுக்கு எப்படி வந்தது? இது மக்களாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது. இது ஜனநாயக துரோகம். அதை பேச துப்பில்ல. ஆளுநரை அதிகாரத்தை குறையுங்கள். பேசும்போது ஆட்டுக்கு தாடியதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் இருக்கு, எல்லாம் அடுக்குமொழியா பேசிட்டு வேண்டியது. இங்கே பேசி என் தம்பி கார்த்திக் கூட பேசினான். ஆளுநருக்கு மாளிகைக்கு முன்னாடி போராட வேண்டியது, அப்புறம் அவசரமாக போய் ஒன்றா தேநீர் குடித்து கட்டி பிடிக்க வேண்டியது, அப்புறம் கொஞ்சம் குழா வேண்டியது. அவர் புதுசாக இந்த கும்பகோணத்தில் பதவியேற்ற அவர் செழியன்னு சொல்கிறாப்புல, ஆளுநரோட மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்று முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். எங்களை மாதிரி நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்பாட்ட, எங்களை நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் பி டீம் சொன்னது யார் தெரியுமில்ல? திமுக தான். ஏன் நாங்கள் பி டீமு? ஏன்னா ஏ டீம் திமுக, அது பிஜேபியின் ஏ டீம். அதனால நாங்கள் இயற்கையாகவே பி டீம் ஆயிட்டோம். அப்போ ஏ டீம் ஒருத்தன் இருக்கணும்ல, பி டீம் நாங்கன்னா ஏ டீம் யாரு? அவங்க தான். எப்படி ஓட்டு காப்பாங்கிறீங்க? சீமானுக்கு போட்டுறாதியே பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டுறாதியே மோடி வந்துடுவார். என் வீட்டில் சுவிட்சை போட்டால் என் வீட்டில் வந்தால் லைட் எரியும். பைத்தியக்கார பையில, எனக்கு போட்டால் நான் தாண்டா வருவேன். ஏடா கொடுமையாக இருக்குது. இது ஒரு கட்சி, இது ஒரு கூட்டம். அது இப்போ பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி நாயகன் அப்படின்னு ஒரு பாராட்டு விழா வருது. அப்போதான் நீட்டில் பல பிள்ளைகள் சாகுது. இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? காங்கிரஸ். இங்கே என் தம்பி அருணபாரதி பேசின ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்து கும்மி அடித்தது யார்? குழப்ப போட்டது யாரு? நம்ம திமுக. நீட்டு தேர்வை வாழ்த்தி முரசொலியில் கடிதம் எழுதிய பெருமகன் நம்ம ஐயா தான்.
இந்த என்ஐஏ அப்பா கூட பேசியிருந்தாங்க. சிபிஐ எதுக்கு? சிபிஐ இருக்கு. மாநிலத்தில் காவல்துறை இருக்கிற போது இந்த சிபிஐன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது கூட மாநில அரசின் அனுமதியை பெற்று தான் உள்ள வந்து விசாரிக்கணும். அப்படி ஒரு உரிமை இருந்தது, அப்படி ஒரு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் என்ஐஏங்கிறத எவனையும் கேட்க வேண்டியது உள்ள வரலாம். அது ஒரு கொடுமையான ஆழ்த்துக்கி சட்டம். தெரிஞ்சே இவர்கள் ஆதரித்து கையெழுத்திட்டார்கள். கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ், கூட இருந்தவர்கள் இவர்கள். 1-2 இல்லை இவங்க பண்ணது. வெற்று வார்த்தை தான் சமூக நீதி, மாநில சுயாட்சி, மாநில உரிமை, இதெல்லாம் வெற்று வார்த்தைகள். ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது மொத்த வரியும் சுருட்டிட்டு போவாங்க, தெரியுமா தெரியாதா? ஏன் கொண்டு வந்த? நீட்டை கொண்டு வரும்போது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிற்றூர்களில் வாழுகிற பிள்ளைகள், அவர்களுடைய மருத்துவ கனவாவே போய்விடும் என்பது தெரியுமா தெரியாதா? எது கொண்டு வந்த? பதிலே கிடையாது. மாநில சுயாட்சி என்று சொல்லிக்கொண்டு எல்லா உரிமையும் பறிகொடுத்தவர்கள் இவர்கள். கல்வி மாநில பட்டியலில் மாநில உரிமையில் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு போனது அன்னை இந்திரா காந்தி, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். அப்போதும் பதவியில் இருந்தது இவர்தான். அதை எதிர்த்து போராடினால் ஆட்சி அதிகாரம் போய்விடுமோ என்ற அச்சத்திலே அமைதியாக இருந்து விட்டார்கள். கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டான். இப்போது அவன் சிபிஎஸ்இ பாடத்திட்டம், புதிய கல்விக் கொள்கையை முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. முழுக்க ஏற்றுக்கொண்டார்கள். ஜவஹர்நேசன் ஏன் அந்த கல்வி திட்டக்குழுவில் இருந்து வெளியே வந்தார்? இவர்கள் அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதில் நமக்கு ஒரு வேலையும் இல்லை என்று வெளியே வந்தார். புதிய கல்விக் கொள்கையை கல்வியிலே ஆகச் சிறந்த அறிஞர் பெருமக்கள் சொல்வது என்ன? நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம். இதுதான் அவர்கள் குறிப்பிடுகிறார். உலகத்திலே கல்வியிலே தலை சிறந்த நாடு தென்கொரியா. 8 வயதில் தான் தன் பிள்ளைகளை 1ஆம் வகுப்பிலே சேர்க்கிறது. ஆனால் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையிலே 8 வயதிலே அது பொது தேர்வை எழுத சொல்கிறது. 5ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 3ஆம் வகுப்பு பொது தேர்வு என்று எழுது. எப்படி இருக்குது பாருங்க. கல்வியிலே சிறந்த நாடு 8 வயசில் 1ஆம் வகுப்பு சேர்க்குது. இது 8 வயசில் பொது தேர்வை எழுத சொல்லுது. எல்லா உரிமையும் பறிகொடுத்து விட்டு ஒரு வெற்று கூச்சலாக மாநில உரிமை. எவ்வளவுக்கு எவ்வளவு மாறு. திரைப்படத்துறைக்கு தான் விருது கொடுக்குறான். எப்படி கொடுப்பான்னு தெரியுமில்ல? திரைப்படத்துறைக்கு எங்கள் அப்பாவுடைய முதல் மரியாதை படத்துக்கு, இந்த நிறைய படங்களுக்கு, தமிழ் படங்களுக்கு இந்திய நாட்டின் விருது கொடுப்பாங்க. பிராந்திய மொழி, ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப அவன் அது நேஷனல் லாங்குவேஜ், நாம ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப என் நேஷனல் என்னாச்சு? என் நேஷன் என்னாச்சு? இப்ப அந்த முழக்கம்தான் கூட்டரசு கோட்பாடு. இது என் தேசம். நீங்க நேஷனாலிட்டியும் சிட்டிசன்ஷிப்பையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. நான் இந்திய நாட்டின் குடிமகன். நேஷனாலிட்டி, நான் தமிழன். இது என் நாடு, தமிழ்நாடு. பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து வாழ்வது போல, பல மாகாணங்கள் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இணைந்து வாழ்வது போல, நாங்கள் பல தாயகங்கள், தேசிய இனங்களின் தாயகங்கள் இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள், ஒரு குடியரசுக்குள் இணைந்து வாழுகிறோம். அவ்வளவுதான். நீங்க குழப்பிக்கிறீங்க. பாஸ்போர்ட்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு தான் இருக்கும். உன்னுடைய கடவுச்சீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்று தான் இருக்கும். அதை விளங்கிக்கணும். இப்போ வரின்னா ஐயா சொல்ற மாதிரி இந்தியா இறையாண்மை கொண்ட, ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கணும்னா அந்தந்த மாநிலங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படும். அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பரவலாக்க வேண்டும். அதான் கூட்டரசு கோட்பாட்டினுடைய முதன்மை தத்துவம். கல்வி எனக்கிட்ட கொடு, என் பிள்ளைய படிக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். மருத்துவம் கொடு, என் தாய் தந்தைக்கு, என் பிள்ளைகளுக்கு எப்படி மருத்துவம் பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ நீட்டுன்னு ஒரு தேர்வை கொண்டு வந்த, அந்த தேர்வை நடத்துகிறவன் யார்? அமெரிக்காவின் புரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை
தேர்வு செய்ய வேண்டும் என்கிற தேவை அமெரிக்க தனியார் நிறுவனத்திற்கு என்ன வந்தது? ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு? நீ மூக்குத்திய பரீட்சை எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திக்குள்ள விட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ பார்டரில் உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண நீ என்ன பண்ண? இந்த ஒரு வாரமா போர்னு ஒரே அக்கப்போர் இந்த நாட்டில். எதன் பொருட்டும் தமிழ் தேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது. போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது. என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அவலத்தை, அந்த துயரத்தை நாங்கள் துடைத்தெறிந்து இன்னும் கடந்து விடவில்லை. உலகத்தீரே, போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும். பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே, வாய் திறந்து முதல் சொல்லை சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு கருகி வீழ்ந்தார்கள். நாங்கள் உலகப் போரை எதிர்கொண்டோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, நாம் உலகப் போரை எதிர்கொண்டோம். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம் என்று ராஜபக்சையும் நானும் அமைச்சர் கோத்தபாயும் சொல்கிறார்கள் என்றால், 20 நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டிருக்கிறது என்றால் அது ஏறக்குறைய உலக போர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உலக போரை தொடுத்தவர்கள் இவர்கள். வேடிக்கை பார்த்திருந்தவர்கள். ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனித சாவு சகித்து கொண்டு நின்றவர்கள் இவர்கள். இன்று போர் என்று சொல்கிறார்கள். இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள். யார் தீவிரவாத ஆதரவாளிகள்? அறிவார்ந்த மக்கள், மனச்சான்று உள்ளவர்கள். பணம் மதிப்பிழப்பு, பணம் செல்லாதென்றால் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார்? பிறகு எப்படி புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல் நடந்தது? எப்படி நடந்தது? 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி 800 மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி இராணுவ முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே 350 கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து இராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி 42 வீரர்களை கொன்றது எப்படி? அப்ப என்ன சோதனை நடந்தது? ஆதார் கார்டு எதற்கு இந்த நாட்டிலே? சொந்த நாட்டு குடிமக்களை நம்பாது நாட்டின் பாதுகாப்பு என்று ஆதார் கார்டு, ஆதார் அட்டை, கண்ணின் கருவிழி, கைரேகையை பதிவு செய்தீர்கள். எதற்காக? நாட்டின் பாதுகாப்பு. என்னையே எதற்காக? நாட்டின் பாதுகாப்பு. என் வீட்டிலே என்னையே இந்த தேசிய பாதுகாப்பு முகமையை ஏவிவிட்ட என்னையே எல்லையிலே என்ன செஞ்சது? என்ன செய்தது? எல்லோரிடத்திலும் ஆதார் கார்டு. ஏர்போர்ட்டிலே, விண்ணூர்தி நிலையத்திலே ஏறுகிற போது சீமானிடத்திலே அடையாள அட்டை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள்? என்ன பண்ணிக் கொண்டிருந்தீர்கள்? ஒரு பகல்காம் சுற்றுலா தளம், பல ஆயிரம் மக்கள் கூடி கலைகிறார்கள். 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள். பாதுகாப்பு இங்கே கேட்டால் அது சுற்றுலா தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது. இது பதிலா? 200 கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான்? செத்தது 24 பேர், வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? கணக்கெங்கே? உள்ளே வந்து 20 பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் எடுப்பதோல வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு கொண்டிருக்கிறான். அப்போ எங்கே இருந்தது இராணுவம்? வெடிச்சத்தம் கேட்டவுடன் ஓடி வந்தார்கள், சண்டையிட்டார்கள், அவர்களை சுட்டார்கள் நம் வீரர்கள். என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள்.
என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுட்டவன் தீவிரவாதி இஸ்லாம். உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாம் என்றான். அதை எண்ணி பேசல. ஏனால் அதை செய்தியாக்க கூடாது. அதில் அரசியல் இல்லை. வந்தான், தவற விட்டுட்டியே. எத்தனை பேர் வந்தான் தெரியாது, எப்படி வந்தான் தெரியாது, ஆயுதங்களோடு எப்படி வந்தான் தெரியாது. உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திரும்பி பத்திரமாக சென்றான். எப்படி? இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது? யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள்? யார்? நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன். அந்த காவலரின் பணி என்ன? என் மக்களே, என் உடன் பிறந்தார்களே, பாதுகாவலரின் பணி என்ன? திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க. ஒருவேளை தவறிவிட்டால் திருடிவிட்டு போகும்போது தடுத்து பிடிக்க, மறித்து பிடிக்க. இதுக்குத்தானே அவன் வரும்போதும் தடுக்கவில்லை, திருடிவிட்டு போகும்போதும் தடுக்கவில்லை. ஆனால் தெருவில் போவார் வருவரெல்லாம் அடிக்கிறான். இது எப்படி இருக்குது? நீந்திரின்யா நீந்திரின்யா நீந்திரின்யான்னு தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான். இது எப்படி இருக்குது? இதைத்தான் இந்தியா போர் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறது. நீ குண்டு போட்டு கொன்னவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டு கொண்டல, அதுல யாராவது ஒருத்தனா? இல்லை. இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன், குறிப்பாக தமிழ் குடிமகன், தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு. இத்தனை கேள்வி. எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போர் போர் என்ன போர்? என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்க போர். என்னடா புறாவுக்கு போறான், புறாவுக்கு போறான். கொடுமையா இருக்கு. என்னது இது? திடீர்னு இப்ப பாரு போர்னாங்க, அது இப்ப முடிச்சிட்டோம், போற முடிச்சிட்டோம். ஒரு கேள்வி, நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டாய், அதற்கு என்ன நடவடிக்கை? அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சுக்கா? உள்துறை அமைச்சகம் வருத்தம் தெரிவிச்சுக்கா? இராணுவ தளபதிகள் மன்னிச்சுக்கிறீங்க குடிகள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கா? இல்லை. சாராயம் காட்சி வித்தவன், சாராயம் குடிச்சு செத்தவன், இதை மறைக்க 10 லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த செயலை மறைக்க போர். இதுதான் நடந்திருக்கு. எப்படி இருக்கு பேர்? ஆபரேஷன் சிந்தூர். நாங்க என்ன சொல்றோம்? 26 பேர் செத்ததுக்கு ஆபரேஷன் சிந்தூர் வரவேற்கிறோம். 840 பேர் செத்தோம் இந்திய கடலுக்குள்ளே, அதுக்கு ஆபரேஷன் இந்தூர் அப்படின்னு ஒன்று போடுங்க. இந்து மகா கடலுக்குள்ள செத்ததுனால ஆபரேஷன் இந்தூர்னு போட்டு இலங்கையோட ஒரு போற போடு. ஏன்? செத்தவன் தமிழன், கொன்னவன் சிங்களன். புத்திஸ்ட் ஆல்சோ இந்து. எப்படி ஏமாத்துறான் பாரு. புத்திஸ்ட்லாம் இந்துனா சீனாவில் இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா? என்ன சிரிக்கிறிய? சொல்லு. ஜப்பான்ல இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா? ஒரு இளவும் இல்லை, ஒரு கேள்வியும் இல்லை. ஆந்திராவுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. போர் வேண்டாம், ஒரு அறிக்கை. இது தவறு, வருந்தத்தக்கது. இப்படியா செய்வது? ஒரு சின்ன கண்டனம் கிடையாது, இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் செய்தி கிடையாது. மாநில உரிமையில் என்ன உரிமை நமக்கு இருக்கிறது? நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது போல, வரி 100 விழுக்காடு வரி, 75 விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கு, 25 விழுக்காடு பொது நிதியாக தருவோம். நாட்டின் பாதுகாப்பு, பணம் அச்சிடுதல், வெளியுறவுத்துறை, இதை வைத்துக்கொண்டு மீதி எல்லாம் அந்தந்த மாநில மக்களின் வசதிக்கேற்ப சட்டங்களை திட்டங்களை தீட்டிக்கொள்ள உரிமையை, நிர்வாகத்தை, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமான தன்னுரிமையாக இருக்க முடியும், கூட்டரசு கோட்பாட்டின் முதன்மையான நோக்கமாக இருக்க முடியும். நாங்கள் தமிழ் தேசிய தலகர்த்தாக்களும் எங்கள் தந்தைகளும் பிள்ளைகளும் இந்த இடத்தில் பேசுவது தமிழ் தேசிய மக்களின்
உரிமைக்காக மட்டும் அல்ல, இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொரு தேசிய மக்களின் உரிமைக்காகவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல, இந்த நிலத்தில் எதுவொன்றையும் முதலில் உரிமைக்காக நின்றவன். இந்தி திணிப்பு முதலில் எதிர்த்தவன் தமிழன், ஜிஎஸ்டி முதலில் எதிர்த்தவன் தமிழன், என்ஐஏ எதிர்த்தவன் நம்ம தான், நீட்டு எல்லோரும் அமைதியா இருப்பான், நாம மட்டும்தான் எதிர்த்தோம். ஏனென்றால் இங்கு மட்டும்தான் கலப்பில்லாத தூய இனம் இன்னும் உயிர் போட வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், இன்றைக்கு தமிழில் படித்தவர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு 75 விழுக்காடு அரசு பணியிலே வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அதை அப்படியே நாம் ஏற்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் நாம் ஏற்கிறோம். அது தத்துவமாக இருக்கிறது, அது சிந்தனையில் இருக்கிறது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை வென்று அதை செயல்படுத்தி காட்டுவோம் என்கிற உறுதியை இந்த மாநாட்டில் நாங்கள் ஏற்கிறோம். எனவே கூட்டரசு கோட்பாட்டினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தீர்மானங்களை படித்து உங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தி விட்ட பிறகு, நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பாதுகாக்க, மீட்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து போராட வேண்டியிருக்கிறோம். இன்றைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்று அண்ணன் ஆராஸ் அவர்கள் வரை பேசுகிறார். தமிழ் செம்மொழியாக இருந்ததா இல்லை நீங்கள் பெற்றுக் கொடுத்தீர்களா? தமிழை செம்மொழியாக நீங்கள் ஆக்கினீர்களா? என் மொழிதான் உலகின் எம்மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி. அது உலகில் எல்லா ஆய்வறிஞனும் மொழியல் அறிஞனும் ஒத்துக்கொள்வான். என் மொழி செம்மொழி. அதை செம்மொழி என்று இந்திய அரசை அங்கீகரிக்க சொல்லி சொல்லு, இந்தியாவை செம்மொழின்னு சொல்லி சொல்லி இது எப்படி இருக்கு? அதுக்கு ஒரு பெருமை. நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம். பெற்றுக் கொடுத்த செம்மொழி பெருமக்கள் வணிகர் சங்க மாநாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள். நானெல்லாம் திருமண வீட்டிற்கு செல்கிற போது குழந்தைகளுக்கு தமிழிலே பெயர் வைக்க சொல்லி பேசுவேன். அதுபோல நீங்கள் உங்கள் கடைகளை, வணிக நிறுவனங்களை பிள்ளைகளாகத்தான், குழந்தைகளாகத்தான் பாவிக்கிறீர்கள். அதனால் நீங்களும் உங்கள் கடைகளுக்கு, உங்கள் வணிக நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் வையுங்கள். குறிப்பாக ரெயின்போ என்று இருந்தால் அதை ரெயின்போ என்றே தமிழில் எழுதுங்கள். ஐயோ, நீங்கள் சிரிக்கிறதுக்காக நான் சொல்லலை, சத்தியமாக அப்படி பேசியிருக்காப்ல. அதை வானவில் அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லலை. தமிழ் வளர்க்கிறார்கள் செம்மொழி நாயகர்கள், தமிழ் வளர்க்கிறார்கள். இவர்களை ஒழிக்காமல் உன் மொழிக்கு மீட்சி இல்லை, உன் இனத்திற்கு எழுச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை, பாதுகாப்பில்லை, தமிழனுக்கு உரிமை இல்லை, தமிழ் நிலத்திற்கு ஒன்றுமில்லை. மீத்தேன் ஈத்தேன் எடுக்க கையெழுத்து போட்டியில தெரியாம போட்டேன். அப்ப நமக்கு என்ன சொல்லுது? தெரியாம அறிவாலயத்தை எம்பேருக்கு மாற்றி கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்களேன், தெரியாம கையெழுத்து. அதனால் மாநில உரிமைக்கும் கூட்டரசு கோட்பாட்டுக்கும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் 5000 கிலோமீட்டர் தூரம். அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை, முன்வைத்த கோரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் நாம் இதை நிறைவேற்றி காட்ட அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி. இன்று பிறந்த நாள் காண்கிற தமிழ் தேசிய அரசியலின் பிதாமகன் நம்முடைய பேராசான் அப்பா மணியரசனுடைய பிறந்த நாளுக்கு நாம் சொல்லுகிற உண்மையான வாழ்த்துச் செய்தியாக இருக்க முடியும். எனவே அறிவார்ந்த பெருமக்கள், அன்பு தம்பி தங்கைகள், கூட்டரசு கோட்பாட்டை நிறைவேற்ற நாம்
அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நாம் தமிழர்.